கோவை காந்திபுரம் 100 அடி சாலையோரம் உணவருந்துவிட்டு நின்று கொண்டிருந்த முதியவரை மதுபோதையில் வந்த இளைஞர்கள் இருவர் கண்மூடித்தனமாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். என்ன காரணத்துக்காக அந்த இளைஞர்கள் முதியவரை தாக்குனாங்க? என்ன நடந்துச்சு? கனிமொழி, வணக்கம். அதாவது நேற்று இரவு சுமார் ஒரு 8 மணி அளவுல கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில இருக்கக்கூடிய வணிக வளாகம் ஒன்றின் முன்பாக வழக்கமாக முதியவர் ஒருவர் இரவு நேரங்களில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பாராம். அதுபோல அவர் உணவு அருந்திவிட்டு நின்று கொண்டிருந்த நேரத்தில் அங்கு வந்த 2 இளைஞர்கள் அதிக அளவிலான மது போதையில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் திடீரென இந்த முதியவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த முதியவரை கடுமையாக தாக்கி இடமிருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறித்திருக்கிறார்கள். இதையடுத்து அந்த வணிக வளாகத்திற்கு அருகில் இருந்த கடையின் உரிமையாளர் ஒருவர் அந்த இளைஞர்களை தட்டி கேட்ட நிலையில் அவர்கள் 2 இளைஞர்களும் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த சில இளைஞர்கள் 2 இளைஞர்களை பிடித்து சரமாரியாக அடித்து காவல்துறையினரிடம் நேற்று இரவே ஒப்படைத்து விட்டனர். காவல்துறையினர் அந்த 2 இளைஞர்களை தற்போது வரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வரக்கூடிய நிலையில அது தொடர்பான சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில் சாதாரணமாக நின்று கொண்டிருந்த அந்த முதியவரை 2 இளைஞர்கள் வந்து கண்மூடித்தனமாக தாக்குவதும் அவருக்கு ரத்தம் சொட்ட அந்த முதியவரை தாக்குவதுமான காட்சி தான் தற்போது அதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில காவல்துறையினர் கோவை காந்திபுரம் காட்டூர் காவல் நிலைய போலீசார் அந்த 2 இளைஞர்களை விசாரித்தனர். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை காந்திபுரம் ஜிபி சந்திப்பு அருகே இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த சுமார் 45 வயது மதிக்கத்தக்க ஒருவரை கல்லை தலையில் போட்டு கொலை செய்த நிலையில அந்த குற்றவாளிகளை தற்போது வரை காவல்துறையினர் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல சாதாரணமாக நின்று கொண்டிருந்த ஒரு முதியவரை 2 வாலிபர்கள் பிடித்து அடித்த நிலையில அந்த சம்பவத்திற்கும் இவர்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற அடிப்படையில் காவல்துறை தற்போது அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த தாக்கிய 2 இளைஞர்களும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த அருவங்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் கோவையில் தங்கியிருந்து கிடைக்கும் வேலைக்கு சென்று அவர்கள் மது அருந்திவிட்டு இதே போன்று பல்வேறு தகராறுகளில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. கனிமொழி.